என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொசைன் ஃபார்முலாவில் ஒரு சப்டிவிஷன் கொடுத்துட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி தென் ப்ரூவ் தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc காசின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ட்ரையாங்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கவனிச்சிங்க. இந்த கொசைன் ஃபார்முலா வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்மால் ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு நீங்கள் பேர் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பேர் கொடுக்கணும். நான் சொல்கிற மாதிரி இந்த ஹிண்ட்டை நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குங்களா, அங்கே ஏ ஸ்கொயர் இருந்ததுன்னா நம்ம இங்கே பேர் வந்து எப்போயுமே கொசைனுக்கு வந்து இங்கிருந்து தான் பேர் ஆரம்பிக்கணும். ஞாபகம் வச்சுங்க, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குங்களா, அப்போ பேர் வந்து ஏன்னு ஆரம்பிக்கணும். கேபிட்டல் ஏ, இங்கே கேபிட்டல் பி, இங்கே கேபிட்டல் சி, இப்படி தான் வந்து ட்ரையாங்கிளுக்கு பேர் கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் இங்கே பி ஸ்கொயர் இருந்ததுன்னா இங்கே கேபிட்டல் பி வரும், அப்புறம் இங்கே வந்து சி, இங்கே வந்து ஏன்னு வரும். சப்போஸ் இங்கே சி ஸ்கொயர் இருந்ததுன்னா இங்கே சி, இங்கே ஏ, இங்கே பி, இப்படி பேர் கொடுக்கணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற ப்ரூஃப்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். சமி புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். இந்த ஏ இருக்குல்ல, அப்போ இந்த ஆங்கிள் பேர் வந்து கேபிட்டல் ஏ, கரெக்டுங்களா? அப்போ இந்த ஆங்கிள் பேர் வந்து என்னென்னா கேபிட்டல் பி, இந்த ஆங்கிள் பேர் வந்து கேபிட்டல் சி. இந்த ஏங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு வந்து ஏங்கிற சைடு. இந்த பிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிங்கிற சைடு. இந்த சிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சிங்கிற சைடு. சாமி புரிஞ்சுங்களா? இப்போ இந்த இடத்துல நல்லா யோசிச்சுங்க. கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணுறது எல்லாமே ஆங்கிள்ஸ். கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது எல்லாமே ஆங்கிள்ஸ் டினோட் பண்ணும். ஸ்மால் லெட்டர் எழுதக்கூடிய இந்த ஏபிசியெல்லாம் நம்மளுக்கு எதை டினோட் பண்ணணும்னா சைட்ஸ் வந்து நம்மளுக்கு டினோட் பண்ணும். இதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் ஆங்கிள்ஸ், ஸ்மால் லெட்டர்லாம் வந்து சைட்ஸ். சாமி புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஏபின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏபியை நம்ம சீன்னு எழுதலாங்களா, ஏபியை நம்ம சீன்னு எழுதலாங்களா? இப்போ பிசி எப்படி எழுதலாம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பிசி ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாங்களா? அடுத்து பாருங்கள், ஏசின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஏசியை நம்ம எப்படி எழுதலாம், ஏசியை வந்து நம்ம பின்னு எழுதலாங்களா? இது எழுதி வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளுக்கு வந்து சம்ஸ், அதாவது இது ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளை வச்சுட்டு மட்டுமே இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து என்னென்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம வந்து வரைய போகிறோம். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சிங்கிறது பார்த்தீங்களா, சியிலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வந்து வரைய போகிறோம். இந்த சியிலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைய போகிறோம். அந்த லைனுக்கு வந்து பேர் வந்து நம்ம டீன்னு கொடுத்துக்கலாம். சிங்கிலிருந்து ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைனுக்கு பேர் வந்து டீன்னு கொடுத்துருக்குறோம். சாமி புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குங்களா, 90 டிகிரி. அப்போ வந்து இது வந்து என்னென்னா பெர்பெண்டிகுலர். இப்போ நம்மளுக்கு வந்து 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. சாமி புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதில் எழுதுனாங்களா, ட்ரா, எங்கேருந்து வரைஞ்சோம், சியிலிருந்து ஒரு லைன் வரைஞ்சோம். அந்த லைனுக்கு பேர் டீன்னு கொடுத்தோம். சிடி எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. சாமி புரியுதுங்களா? இந்த சிடிங்கிறது வந்து இந்த ஏபிக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதாவது பேஸ் வந்து ஏபி, அதுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. சாமி புரிஞ்சுங்களா? சாமி, சியிலிருந்து ஒரு லைன் வரைஞ்சோம், பெர்பெண்டிகுலராக லைன் வரைஞ்சோம், அதுக்கு பேர் வந்து டீன்னு கொடுத்தோம். இப்போ இந்த சிடி வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஏபிக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. சாமி புரிஞ்சுங்களா? இப்போ இது எழுதுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த ஏபின்னு இருக்குல்ல சாமி, இந்த ஏபி, கேபிட்டல் ஏபி, இந்த ஏபிங்கிறது பாருங்கள் ஃபுல் லென்த்துங்களா. ஏபியை நம்ம எப்படி எழுதலாம்னா நல்லா கவனிச்சுக்கு சாமி. இந்த சிங்கிறது பார்த்தீங்கன்னா லென்த்து சாமி, இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லோட லென்த்து தான் வந்து சின்னு எழுதிக்கிறேன், இது வேறு. இப்போ அந்த ஏபியை நம்ம எப்படி எழுதலாம், ஏடி ப்ளஸ் பிடின்னு எழுதலாங்களா? சாமி நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? இன்னொரு டைம் நல்லா கவனிங்க பார்க்கலாம். இந்த ஏபியை ஏடி ப்ளஸ் பிடின்னு எழுதுனாங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஏபி வந்துடுங்களா? சரி, இது எழுதி வச்சுட்டு இப்படி வச்சுங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்க சாமி, இது எல்லாத்தையும் இந்த ஸ்டெப் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கே எழுதுங்க, ஸ்டெப் 2. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருக்குங்களா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருக்குங்களா? ஃபஸ்ட் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு புரியிருக்காக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வரைகிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஏ கொடுத்துருக்காங்களா, இந்த ஆங்கிள் வந்து ஏ. அப்போ இது வந்து என்ன 90 டிகிரி, இது வந்து டி, இது சி. சாமி புரியுதுங்களா? இப்போ இது யூஸ் பண்ணி நம்ம வந்து பித்தாகரஸ் தியரமில் வந்து இது யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது நல்லா கவனிச்சிங்க. இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆப்போசிட் சைடு. இது வந்து என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம், இது அட்ஜசன்ட் சைடு. பெர்பெண்டிகுலருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஹைபாட்னஸ். சாமி புரியுதுங்களா? இப்போ பித்தாகரஸ் தியரம் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பித்தாகரஸ் தியரம் எப்படி எழுதலாம், ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். சாமி புரியுதுங்களா சாமி? இதான வந்து பித்தாகரஸ் தியரம். இப்போ இதில் பாருங்கள், ஹைபாட்னஸ் எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதான ஹைபாட்னஸ், ஏசிங்களா?
அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் பாருங்கள், ஆப்போசிட் என்ன இருக்குது, சிடி இருக்குங்களா, சிடி ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் பாருங்கள் ஏடி இருக்குங்களா, அப்போ ஏடி ஸ்கொயர். சாமி இது எப்படி எழுதி வச்சுங்க, இது வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். சாமி புரிஞ்சுங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்து எழுதிங்க. இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே செகண்டாக ஒரு ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்களா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதை ஃபஸ்ட் நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு புரியிருக்கா, இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செகண்டாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சாமி புரியுதுங்களா. இது வந்து 90 டிகிரி இருக்குது. இந்த இடம் வந்து டின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து பி, இது வந்து என்ன சி. இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு பின்னு இருக்குது. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பேர் என்ன, ஹைபாட்டினஸ். புரியுதா சாமி. இப்போ இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது வந்து என்னென்னா அட்ஜசன்ட் சைடு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பித்தாகரஸ் தியரம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹைபாட்டினஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். சாமி புரியுதுங்களா. இப்போ அதில் எது ஹைபாட்டினஸ் சொல்லு பார்க்கலாம், பிசிங்களா. அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாங்களா, பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன வந்து பாருங்கள், சிடி இருக்குங்களா. அப்போ சிடி ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் வந்து பாருங்கள் பிடி ஸ்கொயர். சாமி புரியுதுங்களா. பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிச்சுங்க. இந்த செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ரூஃபை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது பாருங்கள், சிடி ஸ்கொயர் தேவைப்படுதுங்களா. இந்த சிடி ஸ்கொயரை இந்த இதுலேருந்து நம்ம இந்த ரெண்டு இதுலேருந்து எங்கே சிடி வருதுன்னு பாருங்கள். இங்கே தானே சிடி இருக்குது பாருங்கள், இங்கே சிடி இருக்குங்களா. இப்போ இதுலேருந்து நம்ம சிடி கண்டுபிடிக்கலாங்களா, சிடி ஸ்கொயர். சாமி நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா. இப்போ சிடி ஸ்கொயர் எப்படி இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஏடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏடி வந்து இங்கே வரும்போது ஆல்ரெடி ஏசி ஸ்கொயர் இருக்குது. இந்த ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் இங்கே வரும்போது நம்மளுக்கு மைனஸ் ஏடி ஸ்கொயராக மாறிடுங்களா. ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர் இருக்குமா. சாமி நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா. ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் இங்கே வரும்போது என்ன ஆயிரும், மைனஸ் ஏடி ஸ்கொயர் ஆயிருங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து சிடி ஸ்கொயர் கிடச்சிச்சுங்களா. சிடி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம எழுதலாம் ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர் எழுதிக்கலாங்களா. சாமி நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா. இப்போ எழுதிக்கிங்க, பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சிடி ஸ்கொயருக்கு பதிலாக ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர் நம்ம எழுத போகிறோம். ப்ளஸ் அதுக்கடுத்து பாருங்கள், நம்மளுக்கு பிடி ஸ்கொயர் வேணும். நம்மளுக்கு பிடி எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல இங்கே தான் நம்மளுக்கு பிடி இருக்குங்களா. இப்போ நம்மளுக்கு பிடி வேணும்னா இந்த ப்ளஸ் ஏடி இங்கே கொண்டு வந்துடலாமா. சாமி புரியுதுங்களா. அப்போ நமக்கு என்ன எழுதலாம், ஏபி மைனஸ் ப்ளஸ் ஏடிங்க வரும்போது மைனஸ் ஏடி ஈக்குவல் டு பிடின்னு வருங்களா. இது அப்படியே வச்சுங்க. இதுக்கு வேணால் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு பேர் கொடுத்துருங்க, இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு பேர் கொடுத்துங்க. இப்போ நம்மளுக்கு பிடி வேணுங்களா. நல்லா கவனிச்சுக்கு சாமி, இங்கே பிடின்னு இருக்குது. இந்த பிடிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஏபி மைனஸ் ஏடின்னு எழுதலாங்களா. எழுதிட்டு இங்கே பாருங்கள், வெளியே ஸ்கொயர் இருக்கிறனால வெளியே ஸ்கொயர் கொடுத்துக்கிறேன். இது சிடி ஸ்கொயரோட ஆன்சரே இது ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர். இது பிடி ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. பிடிக்கு பதிலாக ஏபி மைனஸ் ஏடின்னு எழுதலாம். வெளியே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் கொடுத்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த பிசி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குங்களா. இப்போ ஏங்கிறது ஏபி, பிங்கிறது ஏடி, கரெக்டுங்களா. இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வருங்களா. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். இப்போ பாருங்கள், நம்ம ஏ ஸ்கொயர்னு பாருங்கள், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது என்ன வரும், நமக்கு ஏடி ஸ்கொயர் வரும் மைனஸ் 2, ஏக்கு பதிலாக ஏபி, பிக்கு பதிலாக பாருங்கள் ஏடி. சாமி புரியுதுங்களா. சாமி எழுதியாச்சுங்களா. இப்போ பாருங்கள், மைனஸ் ஏடி ஸ்கொயரும் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் கேன்சல் ஆயிருங்களா. மீதி இருக்கிறது பாருங்கள், ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் மைனஸ் 2ab டாட் ஏடின்னு வருதுங்களா. இந்த இடத்துல பிசி ஸ்கொயர். இப்போ பாருங்கள், நம்ம ஃபார்முலாவில் பாருங்கள், இங்கே காஸ் ஏன்னு இருக்குங்களா. ஃபார்முலாவில் பாருங்கள் காஸ் ஏன்னு இருக்குங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து காஸ் தீட்டா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் தீட்டாவை அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைபாட்னஸ்னு எழுதலாங்களா காஸ் தீட்டாவை. இப்போ இந்த இடத்துல தீட்டா இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஆங்கிள் ஏ இருக்குங்களா. காஸ் ஏ தானே சாமி வேணும். அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு பாருங்கள், காஸ் ஏவை நம்ம எழுதலாம் அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைபாட்னஸ். இதோட அட்ஜசன்ட் சைடு பாரு சாமி, இதான சாமி அட்ஜசன்ட் சைடு என்ன சாமி, ஏடி டிவைட் பை ஹைபாட்னஸ் என்ன வந்திருக்கு பாருங்கள் சாமி, ஏசி, கரெக்டுங்களா. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாங்களா. மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசி டாட் காஸ் ஏ ஈக்குவல் டு ஏடின்னு எழுதலாங்களா. சாமி புரியுதா சாமி.
அப்போ என்ன பண்ணலாம், ஏடி இருக்கிற இடத்துல ஏசி டாட் காசின்னு எழுதலாங்களா? எங்கே ஏடி இருக்குது பாருங்கள், இங்கே ஏடி இருக்குங்களா? இப்போ இதுக்கு பதில் என்ன எழுதலாம், ஏசி டாட் காசின்னு எழுதலாங்களா? அப்போ வந்து பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் மைனஸ் 2ab டாட் இந்த ஏடிக்கு பதிலாக ஏசி காசின்னு எழுத போகிறோம். ஏசி காசியை சாமி புரியுதுங்களா? ஏடிக்கு பதிலாக ஏசி காசின்னு எழுத போகிறோம். இந்த சிடி ஸ்கொயர் பிடி ஸ்கொயரில் நம்ம எங்கேருந்து எடுத்து எழுதணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த என்னென்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதணும். அவங்க புரியுதுக்காக எழுதுகிறேன். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரம் தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். சாமி புரியுதா சாமி? ஏடிக்கு பதிலாக ஏசி காசின்னு எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் வேணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஏபியை நம்ம சீன் எழுதியிருக்குங்களா? இப்போ அந்த மாதிரி எழுதலாங்களா? அங்கே பிசி ஸ்கொயர் இருக்குங்களா? பிசி என்னென்னு எழுதலாம், ஏன்னு எழுதலாங்களா? அப்போ பிசி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், ஏசி ஸ்கொயர் இருக்குங்களா? ஏசிக்கு பதிலாக என்ன எழுதலாம், சீன்னு எழுதுறாங்களா? அப்போ சி ஸ்கொயர். ப்ளஸ் இங்கே ஏபி ஸ்கொயர் இருக்குங்களா? ஏபிக்கு பதிலாக என்ன எழுதலான்னு பாருங்கள். இப்போ இங்கே மாற்றி இருக்க பாருங்கள், பிசி ஸ்கொயருக்கு பதிலாக பிசிக்கு பதிலாக வந்து ஏ ஸ்கொயர். ஏசிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், ஏசிக்கு பதிலாக வந்து பி ஸ்கொயர்னு இருக்குது. நாங்கள் மாற்றி எழுதிட்ட சாமி. ஏசிக்கு பதிலாக பி ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், ஏபிக்கு பதிலாக என்ன எழுதுன்னு பாருங்கள், ஏபிக்கு பதிலாக சி ஸ்கொயர் மைனஸ் 2. இந்த இடத்துல எனக்கு பாருங்கள் ஏபின்னு இருக்குங்களா? அந்த ஏபிக்கு பதிலாக என்ன எழுதலாம் பாருங்கள், ஏபிக்கு பதிலாக சின்னு எழுதலாம். அடுத்து பாருங்கள் ஏசின்னு இருக்குங்களா? ஏசிக்கு பதிலாக என்ன எழுதலாம், பின்னு எழுதலாம். அடுத்து இங்கே என்ன இருக்குது சாமி, காசின்னு இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சு சாமி. இப்போ பாருங்கள், இதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி மாற்றி எழுதலான்னு பாருங்கள் சாமி. நல்லா கவனிச்சாமி. இதுக்கேற்ற மாதிரி எப்படி மாற்றி எழுதலாம், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2cbயை 2bc ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுங்க. எழுதிட்டு காசின்னு எழுதிடுங்க. எழுதிட்டிங்கன்னா பாருங்கள் ஆன்சர் வந்துச்சு பாருங்கள். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc காசி ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் இந்த கொசைன் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டுக்கு உண்டான வந்து ப்ரூஃபு. ஒன்றுமே கிடையாது சாமி. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். இங்கே ஏ ஸ்கொயர் இருந்தது, அதனால் ஏன்னு பேர் இங்கே ஆரம்பித்து ஏபிசின்னு கொடுத்தோம். சியிலிருந்து ஒரு பெர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சோம். அது வந்து ஏபிக்கு வந்து பெர்பண்டிகுலர் மாதிரி பார்த்துட்டோம். அந்த லைனுக்கு பேர் டின்னு பேர் கொடுத்தோம். 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னென்ன நமக்கு தேவைப்படுதோ அதை வந்து இந்த ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன்லேருந்து யூஸ் பண்ணி நம்ம எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம் சாமி. அப்போ இந்த அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடை எப்படியெல்லாம் எழுதிக்கணும்னு சொல்லி இங்கே நோட் பண்ணோம். அதையும் நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்து இந்த இடத்துல காஸ் தீட்டா காசியே தேவைப்படுறதுனால நம்ம யூஸ் பண்ணோம். இதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ப்ரூவ் ஆகிடும். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரவணகுமாருங்கிற மேக்ஸ்ங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.